இன்னையிலேருந்து நம்ம சேனலில் தீபாவளி ரெசிபிஸ் தான் அப்லோட் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ரெசிபியாக மினி ஜாங்கிரி தான் பார்க்க போகிறோம். பேக்கரி ஸ்டைலில் நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக வீட்டிலே சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் மினி ஜாங்கிரி. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 100 கிராம் அளவுக்கு உளுந்த நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதனால் அலசிட்டு கிரைண்டரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி நிறையா ஊற்ற தேவையில்லை, கெட்டியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டர் அரைச்சா தான் கரெக்டாக இருக்கும். அது நல்லா அரைகிற கேப்பில் நம்ம வந்து சீனி பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 200 கிராம் சர்க்கரைக்கு அதே கப்பில் அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா பிசுக்கு பதம் வர அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கணும். இது வந்து தொட்டா நம்மளுக்கு வந்து பிசு பிசுன்னு ஓட்டணும். ஆனால் கம்பி வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது. நல்லா விளக்கெண்ணெய் கன்சிஸ்டன்சிக்கு வந்த பின்னாடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை வந்து புளிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஆட்டி எடுத்தாச்சு. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மாவு வந்து ஊறிடக்கூடாது, ஊறினா ஜாங்கிரி நல்லா இருக்காது. இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து உப்பு டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 2லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 3லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு வந்து எண்ணெய் குடிக்காம இருக்கிறதுக்காக ஆட் பண்ணுறோம். கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பைப்பிங் பேக் இல்லைனா வந்து பால் கவர் இல்லைனா வந்து எண்ணெய் கவர் நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் சின்னதாக வந்து ஹோல் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, சிம்மிலே வச்சு இந்த மாதிரி வந்து பிழிஞ்சு விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நல்லா பபிள்ஸ் வரும். அதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பபிள்ஸ் வந்து கம்மியாயிரும். அப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஜாங்கிரி ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே சுட சுட வந்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடணும். அப்போனா தான் வந்து அந்த சுகரை வந்து நல்லா வந்து ஜாங்கிரி அப்சர்வ் பண்ணும், இல்லைனா வந்து அப்சர்வ் பண்ணாது. ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல நல்லா ஊற வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான மினி ஜாங்கிரி ரெடி ஆயிரும்.